இதில் வந்து யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்க முடியும். அது கூட யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்துங்க. கிளாசிக் வெர்ஷன் வந்து முடிய போகுது. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தோடு முடிய போகுது. அதுக்கு வேணால் ஏப்ரல் மாதத்தோடு முடிய போகுது. வேணால் பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே ஸ்கிப் கொடுத்துங்க. இது கிளாசிக் ஒருத்தங்க போகிறதுக்கு இது போட்டிருக்கு பாருங்க. ஹீட்ஸ் அப் த லீகசி த கிளாசிக் ஸ்டுடியோ இஸ் கோயிங் away by the end of April 2020. Most creators are using the new studio exclusion கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாசிக் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு இன்னொரு 10 நாள் கூட தான் இருக்குது. பேக் டு ஸ்டுடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி பீட்டா வெர்ஷன் ஸ்டுடியோ வந்துடும். இதில் வந்து மொதல் இடத்துல சேனல் டேஷ்போர்ட் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக என்ன வீடியோ போட்டீங்க, லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. உங்கள் சேனலில் வந்து எத்தனை கரண்ட் சப்ஸ்கிரைபரு, சேனல் அனாலிட்டிக்ஸு எல்லாமே இருக்கும். ரெண்டாவதாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டாவதாக இருக்கும். அது வீடியோஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், ப்ளே பட்டன் மாதிரி. அது கொடுத்திங்கன்னா என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னு காட்டும். சேனல் வீடியோஸ் என்னென்ன போட்டிருக்கீங்க அதை காட்டும். அது ஒன்று. அடுத்தது மூணாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட். மூணாவதாக உள்ளது ப்ளேலிஸ்ட்டு. அது வரத்துக்கு லேட்டாகுது. அந்த அனாலிட்டிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அனாலிட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சேனல் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் லாஸ்ட் 28 நாளைக்கு என்ன போட்டிங்க, உங்கள் சேனல் காட் 200 ரிவ்யூஸ் இந்த லாஸ்ட் 28 days இருக்குது, +1 சப்ஸ்கிரைப்னு இருக்குது. உங்கள் சேனலோட அனாலிட்டிக்ஸு லைவில் ஓடிட்டுருக்கோம், ரியல் டைமில் ஓடிட்டுருக்கோம், அப்டேட்டிங் லைவ்னு ஓடிட்டுருக்கோம். இந்த பீட்டா வெர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கிளாசிக்கை விட பீட்டா வெர்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அனாலிட்டிக்ஸ். அடுத்தது இன்னொன்று இருக்கு பாருங்க, கமெண்ட். உங்கள் வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் போட்டு பார்க்கலாம். கமெண்ட்ஸில் சேனல் கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதுமாரி என்னென்ன சேனல் நீங்கள் கமெண்டு உங்கள் இதில் யார் போட்டுக்கோங்களோ அது. அடுத்து சப்டைட்டில். உங்கள் சேனலில் உங்கள் வீடியோவில் சப்டைட்டில்ஸ் கொடுத்துக்கலாம் இதுமாதிரிக்கு. அடுத்தது இந்த சிம்பிள் டாலர் சிம்பிள் மாதிரி இருக்குது. அது மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு 1K சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதை எனேபிள் பண்ணால் உங்கள் வீடியோ வந்து ஆட்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சேனல் சப்டைட்டில்ஸ். அப்புறம் கீழே வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்குது பாருங்க, பாட்டம் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஜெனரலில் எனக்கு டிஃபால்ட் யூனிட்ஸில் இருக்குது. கரன்சி வந்து யூஸ்டில் வேணுமா 1K சப்ஸ்கிரைபர் 1 lakh சப்ஸ்கிரைபர் அது மாதிரி உள்ளவங்களுக்கு இது சேனலில் வந்து யூடியூப்லேருந்து மணி வரத்துக்கு உள்ளதுக்கு. பேசிக் இன்ஃபோ வந்து அரவிந்த் டெக்ஸு, ஆடி கீவேர்ட்ஸு, கண்ட்ரி என்ன அது கொடுத்துங்கன்னா. அட்வான்ஸ் செட்டிங்ஸு, பிராண்டிங்கில் தான் வாட்டர் மார்க் இருக்குது, அது கொடுக்கலாம். அது உங்களுக்கு கிளாசிக்கில் செஞ்சு காட்டியிருப்பேன். அடுத்து அப்லோட் டிஃபால்ட்டு. நீங்கள் அப்லோட் டிஃபால்ட்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் உங்கள் வியூவர்ஸ் எல்லா வீடியோவுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஏதாச்சும் எழுதி வச்சிங்கன்னா எல்லா வீடியோக்கும் டிஃபால்ட்டாக வரும். அது மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து பர்மிஷன். ஏதாச்சும் வீடியோக்கு நம்ம அரவிந்த் டெக்ஸ் வந்து ஏதாச்சும் ஓனர் பர்மிஷன் ஏதாச்சும் வச்சுக்கணும், அதுக்கு இருக்குது. அடுத்து கம்யூனிட்டி. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கண்டிப்பாக இது ஹைடன் யூசர்ஸ் யாரெல்லாம் கம்யூனிட்டி கொஞ்சம் பிளாக்டு இது மானிட்டேஷன் அது மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து கேன்சல் கொடுத்துங்க. நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம், கேன்சல் கொடுத்துக்கலாம். கேன்சலு. யூடியூப்பில் உங்கள் சேனலில் வியூஸ் கம்மியாக இருக்கோ, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தெரியணுமா, பீட்டா வெர்ஷன் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அது மாதிரி உள்ள இதுக்குன்னா சென்டு ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். ஃபீட்பேக்கை பற்றி கீழே இருந்தோட இதுக்கும் கீழே இருக்கும் பாருங்கள், செட்டிங்ஸுக்கு கீழே ஃபீட்பேக் இருக்கும். சென்டு ஃபீட்பேக் யூடியூப் பற்றி என்ன சொல்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான்.